நம் கைகளின் செய்கைகள் ஆண்டவருக்கு முன்னாடி பிரியமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. வேதத்துல பாஷா அப்படிங்கிற ராஜா குறித்து பார்க்கும்போது, இவர் தன்னோட கைகளின் செய்கையால் கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கி, பாஷாவும் அவருடைய குமாரனாகிய ஏலாவும் தங்கள் வீணான விக்கிரங்களினாலே கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமாங்க. இந்த பாஷாவோட செய்கை ஆண்டவருக்கு முன்னாடி சுத்தமானதாகவே இல்ல. தூளிலிருந்து உயர்த்தப்பட்ட இஸ்ரவேலருக்கு ராஜாவாக தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த ராஜா, இப்போ தேவனற்ற காரியங்களை வணங்கி கர்த்தருக்கு கோபம் உண்டாக்குகிற ராஜாவா மாறுறாரு. கர்த்தரை மறந்து போகிறாரு. இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட நிலையில ஜீவித்து கொண்டிருக்கிறோம்? வீணான விக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, விக்கிரகங்களை பத்தி வேதம் சொல்லுது. இதோ விக்கிரகங்களை வணங்குகிறவர்கள் மாயை அப்படின்னு சொல்றாரு. இதோ அவர்கள் எல்லாரும் மாயை. அவர்கள் கிரியைகள் விருதா. அவர்களுடைய விக்கிரகங்கள் காற்றும் வெறுமையும் தானே அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. பொய்யான மாயையை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு யோனா சொல்றாரு. உலகத்திலே விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும், ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம் அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஆமாங்க. அப்படி இருந்தாலும் கூட மனிதர்கள் அநேக முறை வீணான காரியங்களுக்கு தங்களோட நேரத்தையும் பிரயாசத்தையும் செலவழித்து தங்களுடைய கைகளின் கிரியைகளினால தேவனுக்கு கோபம் உண்டாக்குறாங்க. வேதம் சொல்லுது, உன் கைகளின் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஆமாங்க. வீணான விக்கிரங்களை பின்பற்றுகிறவர்களும் அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளைப் போலவே இருக்கிறார்களாமா. ஆனா நம்ம அப்படி கிடையாது. நம்ம கர்த்தரை நம்புறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவரே நமக்கு துணையும் கேடகமா இருக்கிறார்.